நேற்று நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஒரு விஷயம் ரொம்ப யோசிக்க வச்சுது. நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு வண்டியை ரேஸ் பண்ணி, ஏ விஷயா எவ்வளோ நேரம் தான் உனக்காக வெயிட் பண்ணுறது, என்னதான் பண்ணுற உள்ளார, வரியா இல்லையா அப்படின்னு கூப்பிட்டு இருந்துச்சு. சரி யாரோ அக்கா தங்கச்சி கூப்பிட்றாங்க பிறகு அப்படின்ட்டு ஒரு 2 ஸ்டெப் நடந்து போயிட்டு இருக்கும்போது உள்ளார இருந்து வரதை பார்த்தா அவங்க அம்மா வந்தாங்க. ஓ அம்மாவே பேச சொல்லி கூப்பிட்றாங்க பிறகு அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஒரு விஷயம் யோசிக்க வச்சுச்சு. எங்கள் அக்கா பொண்ணு எப்பயுமே எங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பா, எங்கள் அம்மா உனக்கு அக்கா தானே, ஆனால் மாமா நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை பேர் சொல்லி தான் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லுவா. நான் அப்போ அது பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட பேர் சொல்லி தான் கூப்பிட்றாங்க. ஏ சதீஷ் உன்னை தேடி யாரோ வந்துருக்காங்க பாரு, சதீஷ் இங்கே வா, சதீஷ் அங்கே போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ கேஷுவலாக ஆயிடுச்சு. ஆனால் இப்போது நீங்கள் ஒரு அக்காவையோ ஒரு அண்ணனையோ ஒரு தங்கச்சியோ ஏய் அக்கா இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்டோன்னா, ஏன்பா என்கிட்ட உனக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஆனால் அக்கான்னு கூப்பிடுறதுல இருக்கிற ஒரு ஃபீலு, அண்ணன்னு கூப்பிடுறதுல இருக்கிற ஒரு நெருக்கம் பேர் சொல்லி கூப்பிட்டா வராது. உறவுகளை பெயராக மாற்றாதீங்க.